Hello friends, welcome to Fantasy Gurudam YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணி ஆல் கொடுங்க. நம்ம அப்புறம் கூட வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டாடா ஐபிஎல் நடக்கிற 67வது T20 மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் யார் யாருக்கு நடக்குது அப்படின்னா ஜிடி vs சிஎஸ்கே இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரீவியூ தான் பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 25ஆம் தேதி மே வந்து நடக்கிறதுக்கு. டைமிங் மதியம் 3:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. ஸோ இந்த இதுல வந்து டபுள் ஹெட்டர் மேட்ச், நைட்டு ஒரு மேட்சும் மதியம் ஒரு மேட்சும் வந்து நடக்கிறதுக்கு. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத் தான் வந்து நடக்கிறதுக்கு. ஓகே, இப்ப நம்ம அடுத்ததா பிச்சு ரிப்போர்ட் வந்து பாத்துரும். ஸோ அகமதாபாத் பிச்சு அப்படின்னாவே பேட்டிங்க்கு நல்லா ஃபேவரபிளான வேணும் அதாங்க வந்து இருக்கும். ஏன்னா பேட்ஸ்மேன் நல்லாவே என்ஜாய் பண்ணி பிளே பண்ணுவாங்க. 200+ ரன்னுங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரை இவங்கள்ட்ட வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஹியூஜ் ஸ்கோர் கிடைக்கல ஒரு கிரவுண்டா தான் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம நைட் நடக்கிற மேட்ச் அப்படின்னா ஃபாஸ்ட் பாலர்ஸ் நல்லாவே டாமினேட் பண்ணுவாங்க. ஸ்பின்னர்ஸ்க்கு பெரிய ஹிட்னு கிடைக்காது. ஃபர்ஸ்ட் பால் போடும்போது நல்லா கொஞ்சம் ஸ்பின்னர் டாமினேட் பண்ணுவாங்க. பட் செகண்ட் பால் போகும்போது ஸ்பின்னருக்கு பெரிய ஹிட்னு வந்து கிடைக்காது. ஏன்னா டியூ ஃபைட் இருக்குனால கிரிப் பண்ணி போல் பண்ண முடியாது. ஆனா இந்த மேட்ச் மதியம் நடக்குது. அதாவது ஜிடி சென்னைக்கு நடக்கிற மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா மதியம் நடக்கிறதுனால ஸ்பின்னர்ஸ் நல்லாவே டாமினேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு போத் இன்னிங்ஸ்லுமே. ஏன்னா பால் நல்லாவே ஸ்பின்னரால கிரிப் பண்ணி பவுல் பண்ண முடியும். நல்லாவே பால் ஸ்விங் ஆகும். அப்படி இருக்க பட்சத்துல கண்டிப்பா ஸ்பின்னர்ஸ் இந்த மேட்ச் டாமினேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறோம். ஸோ மோஸ்ட்லி இந்த வெனுல சேஸ் பண்ற டீம் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓவராலா பாத்தீங்கன்னா அப்படிதான் இருந்திருக்காங்க. பட் இந்த வெனுல இப்ப லாஸ்டா இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா டேஸ் வின் பண்ண டீம் சேசிங் தான் சூஸ் பண்றாங்க. பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் ஒரு ஹியூஜ் ஸ்கோரை கொண்டு போயிடுறாங்க. சேஸ் பண்ற டீமால அதை சேஸ் பண்ண முடியல. சோ இந்த மேட்சும் அதே மாதிரி தான் இருக்க போகுது. பேட் ஃபர்ஸ்ட் பண்ற டீம் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா வந்து இருக்க போகுது. ஓகே, இப்ப அடுத்ததான் நீங்க நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கீங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷன் அண்ட் குபேர ஃபண்டஸ் ஆப்ல இருக்க டியோ ஆப்ஷன், அது ரெண்டுலயுமே நாங்க எந்த ஆப்ஷன்ல ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன்ல நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதோட வின்னிங்ஸும் வந்து நம்ம டெலிகிராம் சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம். சோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கிட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இருக்கு. அடுத்ததா நீங்களும் நம்ம எக்ஸல் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. நம்ம எக்ஸல் ஆப்ல ஜிடி அண்ட் சென்னை இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடக்கிற மேட்சுக்கு 9 லட்சம் ரூபாய் கிராண்ட் லீக் வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம 100% DDS ஃப்ரீ, GST ஃப்ரீ, இன்ஸ்டன்ட் வித்ட்ரால் ஆப்ஷன் இந்த ஆப் வந்து ரன் இருக்கு. அவங்க கிராண்ட் லீக் ஃப்ரீ கிவ் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் 16 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஐபோன் வின் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. DDS GST முற்றிலும் ஃப்ரீ அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. இதோட ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் வித்ட்ரால் ஆப்ஷன்ஸ்ல ரன் ஆகிட்டு இருக்க ஒரு பெஸ்டான ஆப் இருக்கு. நம்ம எக்ஸல் ஆப் தான் வந்து இருக்கு. சோ மறக்காம நம்ம எக்ஸல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. அடுத்ததா வெளியில வந்து பாத்துரும். சோ வெனுவை பொறுத்த வரைக்கும் ஓவராலா 40 மேட்சஸ் வந்து பிளே பண்ணிருக்காங்க. பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 18 மேட்சஸும் பேட் செகண்ட் பண்ண டீம் 21 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணிருக்காங்க. பட் இந்த சீரீஸ்ல லாஸ்டா இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் வின் பண்றதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் வந்து இருந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்சும் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் ஸ்கோர் 176. ஹையஸ்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் 243 ரன் அடிச்சு 5 விக்கெட் வந்து இழந்திருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோர் GT 89 ரன்ல அவங்க 10 விக்கெட்ஸுமே வந்து இழந்துட்டாங்க. அடுத்ததா ஹெட்வெயிட் ரெக்கார்ட் லாஸ்ட் 5 வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு 7 மேட்சஸ் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதுல GT 4 மேட்சஸும் சென்னை 3 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பாயிண்ட் தான் டாப் ஆர்டர்ல வந்து இருக்கிறாங்க GT. அடுத்ததா ரெண்டு டீமை கூட ப்ராப்பர் 12 பேர் யார் யாரு அப்படிங்கிறத டீட்டெயிலா வந்து பார்த்துருவோம். GT பொறுத்த வரைக்கும் சுமன் கில், சாய் சுதர்சன் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. ஜாஸ் பட்லர், ரூதர்ஃபுட், ஷாருக் கான், ராகுல் திவாட்டியா, ரஷித் கான், அசத் கான், முகமது சிராஜ், ஷாய் கிஷோர், ரபாடா அண்ட் பிரசித் கிருஷ்ணா. ஸோ ஜிடியோட ஒரு ப்ராப்பர் 12 பேர் கொண்ட டீமா வந்து இருக்கு. அதே சென்னையை பொறுத்த வரைக்கும் மாத்ரே, தேவன் கான்வே ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. உர்வீர் பட்டேல், ரவீந்திர ஜடேஜா, டோல் பிரேவிஸ், அஸ்வின், தூபே, மகேந்திர சிங் தோனி, நூர் அகமது, பத்ரு ராணா, கலீல் அகமது, அன்சுல் காமோச். ஸோ இதுதான் சென்னையோட ஒரு ப்ராப்பர் 12 பேர் கொண்ட டீமா வந்து இருக்கு. இப்ப இந்த டீம்ல 4 ஓவர் போல் பண்ணக்கூடிய பவுலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கலீல் அகமது 4 ஓவர், நூர் அகமது 4 ஓவர் வந்து போல் பண்ணிடுவாங்க. பத்ரு ராணா சேம் அவர் கூட 4 ஓவர் போல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அன்சுல் காமோச் மினிமம் 3 ஓவர் வந்து போல் பண்ணுவாரு. பேலன்ஸ் ஓவர் அஸ்வின் அண்ட் ரவீந்திர ஜடேஜா இவங்க போல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
அது ஜிடியை பொறுத்த வரைக்கும் பிரசித் கிருஷ்ணா 4 ஓவர், ரஷித் கான் 4 ஓவர், ஷாய் கிஷோர் 3, முகமது சிராஜ் 4 ஓவர் வந்து போல் பண்ணிடுவாரு. அண்ட் பேலன்ஸ் இருக்க ஒரு ரபாடா அண்ட் அர்ஷத் கான் இவங்க வந்து போல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இப்போ ரெண்டு டீமுக்கு கூட பிளேயர் சைஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன், யார் யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஜிடியை பொறுத்த வரைக்கும் சுமன் கில், சாய் சுதர்சன் 2 பேருமே இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. ஜிடில அந்த டாப் ஆர்ல இருக்க 3 பேருமே ஸ்மால் லீக்ல ட்ரை பண்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சேஃபான பிக்கா வந்து இருப்பாங்க. ஏன்னா ஸ்மால் லீக்ல அவங்க 3 பேருமே ஒரு குயிக் ஃபயர் நாக் வந்து பிளே பண்றாங்க. கண்டிப்பா ஸ்மால் லீக்ல இவங்க தவிர்த்து நம்ம பிளே பண்றது ரொம்பவே ரிஸ்கான ஆப்ஷனா தான் வந்து போயிடும். கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணும்போது கூட 3 பேர்ல ஏதாச்சும் ஆப்ஷன் நம்ம தவிர்த்து நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். பட் ஸ்மால் லீக்ல இந்த 3 பேருமே நம்ம இம்பார்ட்டன் கொடுத்ததான் ஆகணும். ஏன்னா அவங்க கம்மியான பால் பிடிச்சாலும் 3 பேருமே ஒரு 35-40 ஸ்கோர் அப்படிங்கிறது ஒரு யூஸ் அடிச்சுட்டு தான் அவுட் ஆறாங்க. அந்த மாதிரி விஷயம் தான் அவங்க அவுட் ஆயிட்டு ஏதாவது ஒரு 2 மேட்ச் மட்டும் ஏர்ல வந்து விக்கெட் இழக்கிறாங்க. சோ அப்படி இருக்கும்போது இவங்க 3 பேரும் நம்ம தவிர்க்கவே முடியாது. சோ இதுல சுமன் கில் எடுத்தவங்க ஆட மாட்டாரு, எடுத்தோடனே பெரிய ஷாட் சிக்ஸஸ் எல்லாம் அதிகமா அடிக்க மாட்டாரு, தரையா தான் ட்ரீட் பண்ணுவாரு, பவுண்டரிஸை தான் அதிகமா வந்து ட்ரை பண்ணுவாரு. சுமன் கில்லை பொறுத்த வரைக்கும் இந்த வெனுல போத் இன்னிங்ஸுமே ஆவரேஜ் ஸ்கோர் வந்து வச்சிருக்காரு. பர்டிகுலரா செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது அவர்கிட்ட நம்ம ஒரு 45-50+ ஸ்கோர் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு அப்படின்னா ஒரு 20 ஒரு 30+ ஸ்கோர் இந்த மாதிரி தான் அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். சோ இந்த மேட்ச் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றீங்கன்னா செகண்ட் பேட் இம்பார்ட் பண்ணிங்க, ஸ்மால் லீக்ல போத் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணிங்க. சாய் சுதர்சன் எல்லா மேட்சுமே ட்ரீம் டீம்ல வந்திருக்காரு, எல்லா மேட்சுமே சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்திருக்கு. அவர் இயர்ல விக்கெட் இழக்காரு அப்படின்னா அவர் எந்த மாதிரி பவுலர் விக்கெட் எடுக்கிறாருன்னா பால் நல்லாவே ஸ்விங் பண்ணி பவுல் பண்ணக்கூடிய அந்த வேகத்திலே பால் நல்லா ஸ்விங் ஆகக்கூடிய பவுலர்ட்ட, பவுன்சஸ் போடக்கூடிய பவுலர்ட்ட தான் அவர் விக்கெட்டை வந்து இழந்துட்டு இருக்காரு. ஸோ லாஸ்ட் மேட்ச் சொல்லியிருந்தேன் வில்லியம் மோருக்கு அண்ட் சாய் சுதர்சனுக்கு ஒரு பேட்டில் இருக்கும், ஏன்னா அவர் கூட பவுன்ஸ்ல கொஞ்சம் விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி வில்லியம் மோருக்கு வந்ததுல சாய் சுதர்சன் வந்து விக்கெட் எடுத்திருந்தேன். ஸோ இந்த மேட்சும் பவுன்சஸ் போடக்கூடிய பவுலர் அல்ல ஸ்விங் வேரியேஷன்ல போகக்கூடிய பவுலர்ட்ட விக்கெட் இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த வேரியேஷன்ல பவுல் பண்ணக்கூடிய பவுலர் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டார்டிங் பவர் பிளேல கலீல் அகமது, அன்சுல் கமோஜ். சோ கலீல் அகமது பால் நல்லாவே ஸ்விங் பண்ணி பவுல் பண்ணுவார், நல்ல ஒரு வேகத்துல ஸ்விங் பண்ணி பவுல் பண்ணுவாரு. அன்சுல் கமோஜ் அந்த பிளேயர்ஸுக்கு தகுந்தாக்குல பவுன்சர் பண்ணா பவுன்சர் போடுவாரு, எந்தெந்த டைம்ல எந்த மாதிரி பால் சேஞ்ச் பண்ணுவோம் அந்த அளவுக்கு பால் சேஞ்ச் பண்ணி பவுல் பண்ணுவாரு. சோ அப்படி இருக்கும்போது கலீல் அகமது, அன்சுல் கமோஜ் அண்ட் சாய் சுதர்சன் இவங்களுக்கு இடையில ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இந்த மேட்ச் சாய் சுதர்சனுக்கு ஒரு 30+ இருந்து ஒரு 35+ ஸ்கோர் வரையும் ஆவரேஜா அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். அந்த ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து தப்பிச்சிட்டாரு அப்படின்னா அவருக்கு ஒரு யூஸ் ஸ்கோர் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் அவங்க 2 பேர்ல யாராச்சும் சிக்கிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா ஒரு 15+ ஸ்கோர் இந்த மாதிரி தான் அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியும். பெரிய அளவுக்கு ஒரு ஸ்கோர்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. சோ ஒரு டீமை மேக் பண்ணும்போது சாய் சுதர்சன் அண்ட் கலீல் அகமது, அன்சுல் கமோஜ் இவங்களுக்கு இடையில பேட்டில் இருக்கும்னு நினைச்சீங்க அப்படின்னா அதை சாய் சுதர்சனுக்கு நீங்க இம்பார்ட்டன் கொடுக்கவே தேவையில்ல, அவர் தவிர்த்துட்டு கூட நீங்க வேற பிளேயரை ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். இப்படி இருக்க இன்னொரு மைனஸ் இம்பாக்ட் பிளேயரா தான் வந்து உள்ள வருவாரு. ஃபீல்டிங் மூலமா அவருக்கு நம்ம கேட்சஸ் வந்து எதுவுமே எதிர்பார்க்க முடியாது, ஒன்லி பேட்டிங் இருந்து மட்டும் நம்ம ஸ்கோர்ஸ் வந்து எதிர்பார்த்தாலும். சோ அப்படி இருக்கும்போது மதியம் நடக்கிற மேட்ச் அப்படிங்கிறனால நல்லாவே பால் ஸ்விங் ஆகும், பிச் நல்லாவே கொஞ்சம் கிரிப் இருக்கும், நல்லாவே அடிச்சு அந்த பவுலர்ஸ் நல்லாவே டாமினேட் பண்ணுவாங்க. சோ உங்க சாய்ஸ் தான், அவங்களுக்கு இடையில பேட் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா சாய் சுதர்சன் நீங்க கேன்சல் பண்ணவே தேவையில்ல. ஜாஸ் பட்லர் ஸ்மால் லீக் அண்ட் கிராண்ட் லீக் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் அந்த ரன் அவுட் ஸ்டெம்பிட் மூலமா அவருக்கு நம்ம ஒரு ஆவரேஜா ஒரு 16+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். அண்ட் பேட்டிங்ல வர்ற டவுனுக்கு கண்டிப்பா ஒரு குயிக் ஃபயர் நாக் வந்து பிளே பண்றாரு, ஒரு 40+ ஸ்கோர் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 80+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது பேட்டிங்ல இருந்து மட்டுமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபீல்டிங் எல்லாம் சேர்த்துக்கிட்டு ஒரு 100+ ஃபேண்டசி பாயிண்ட் வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். ரூதர்ஃபுட் ரூதர்ஃபுட் இந்த மேட்ச் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஏன்னா கண்டிப்பா டாப் ஆர்டர்ல விக்கெட் விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ நீங்க டீமை மேக் பண்றீங்க அப்படிங்கும்போது 10 ஓவருக்குள்ள 2 விக்கெட் விழுந்துரும் நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா ரூதர்ஃபுட் ஷாருக்கானுக்கு நீங்க ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல ஒரு 13-14 ஓவருக்கு அப்புறம் தான் விக்கெட் விழுன்னு நினைச்சீங்கன்னா அதுல ரூதர்ஃபுட்டுக்கு மட்டும் இம்பார்ட்டன் கொடுத்துட்டு ஷாருக்கான நீங்க கன்சல்ட் பண்ண தேவையில்லை. சோ இந்த ஆப்ஷன் தான் நீங்க ட்ரை பண்றீங்க. ஒரு டீமை மேக் பண்ணும்போது எனக்கு வந்து சென்னை வந்து இந்த மேட்ச் டாமினேட் பண்ணிடுவாங்க ஜிடி அப்படின்னு நினைச்ச டீம் மேக் பண்ணும்போது அதுல சுமன் கில், சாய் சுதர்சன் 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் நீங்க தவிர்த்துருங்க, ஏன்னா எல்லாம் விக்கெட் எடுத்துருவாங்க தவிர்த்துருங்க. நான் பர்டிகுலரா சாய் சுதர்சனை கூட தவிர்த்துட்டு பிளே பண்ணுவேன், ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பவர் பிளேல அவங்க பவர் போடுற 2 பவுலரோட பேட்டில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்து தவிர்ப்பேன். சோ அப்படி இருக்கும்போது அவர் தவிர்க்கிற இடத்துல ரூதர்ஃபுட்டுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து நான் ட்ரை பண்ணிக்குவேன். சோ நீங்க உங்க ஆப்ஷன் நீங்க சுமன் கில்லா இருக்கட்டும் சாய் சுதர்சனா இருக்கட்டும் 2 பேர்ல யாரை தவிர்த்து பிளே டீமை மேக் பண்றீங்களோ அதுல ரூதர்ஃபுட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. ஷாருக் கான் லாஸ்ட் மேட்ச் ஒரு சிங்கிள் மேட்ச் வந்து கொண்டு போயிட்டு இருந்தாரு, கண்டிப்பா அவர் நின்று இருந்தாரு அப்படின்னா
மேட்ச் ஃபினிஷ் பண்ணி கொடுத்தா ஜிடி தான் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவர் ஒரு விக்கெட் வந்துட்டு போயிட்டாரு. கிட்டத்தட்ட 50+ ஸ்கோர் வரையும் அடிச்சினாரு. அதே ஸ்கோர் பர்ஃபார்மன்ஸ் இந்த மேட்ச் இருக்குமானா சேம் நான் சொன்ன மாதிரி தான் 10 ஓவர்ல விக்கெட் விழுந்துரும். கண்டிப்பா ஷாருக்கான்றது நம்ம ஸ்கோர்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா அவரோட பொசிஷன் பாத்தீங்கன்னா ஒரு இக்கட்டான நிலைமையில டீம் இருக்கும் போது அதை ஒரு நல்ல நிலைமை கொண்டு போகணும் அப்படிங்கிற மைண்ட்ல பிளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். ஏனோ தானே ஆட மாட்டாரு. ஸோ நீங்க டீமை மேக் பண்றதுல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த காம்பினேஷன் நீங்க மேக் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். ராகுல் திவாட்டியா நீங்க கன்சல்ட் பண்ணவே தேவையில்ல. ராகுல் திவாட்டியா வரையும் பேட்டிங் ஆட வந்தாலும் அவர்கிட்ட இருந்து ஒரு 15-20+ ஸ்கோர் வரையும் தான் எதிர்பார்க்கணும். பெரிய அளவுக்கு நம்ம ஸ்கோர்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியாது. ரஷீத் கான். சோ ரஷீத் கானுக்கு இந்த வெனுவுல சுத்தமா விக்கெட்டிங் ஆப்ஷனே இல்ல. ஒரு விக்கெட் எடுக்கிறாரு, அதுலயும் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் விக்கெட் தான் கிடைக்குது. பட் இந்த மேட்ச் மதியம் நடக்கிற மேட்ச்ல ஸ்பின்னர்ஸ் நல்லாவே டாமினேட் பண்ணுவாங்க. அதுல ரஷீத் கான் கண்டிப்பா இந்த மேட்ச் போத் இன்னிங்ஸ்லயுமே 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பாரு. சோ லாஸ்ட் மேட்ச் நான் கண்டிப்பா எல்லா மேட்சுக்குமே சொல்லியிருக்கேன். ரஷீத் கான் ஓட பேட்டில் இந்த வெனுவுல பெருசா வந்து இருந்தது இல்ல நைட் நடக்கிற மேட்ச்ல அப்படின்னு. இந்த சீரீஸ் ஃபுல்லா அதே மாதிரி தான் பண்ணிருக்காரு. பட் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் மதியம் நடக்கிற மேட்ச்ல 2 விக்கெட் கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரஷீத் கான் இந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்திருப்பாரு போத் இன்னிங்ஸ்லயுமே. அசத் கான் சோ லாஸ்ட் மேட்ச் அந்த பவுல் பண்ணும்போது ஸ்ட்ரைக்லி இன்ஜுரி இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் கியூராவே வந்து பவுல் பண்ணிட்டாரு. இந்த மேட்ச் கண்டிப்பா பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி பவுல் பண்றாரு பட்சத்துல ஒரு விக்கெட் அப்படிங்கறத விட்டுறது நம்ம தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். போத் இன்னிங்ஸ்லயுமே அன்எக்ஸ்பெக்டான வேணா 2 விக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முகமது சிராஜ் செகண்டா பவுல் பண்றாரு அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணிக்கீங்க. 2 விக்கெட் தாராளமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா ஒரு விக்கெட், அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் வேணா விட்டது நம்ம எதிர்பார்க்கலாம். சோ ஸ்டார்டிங் பவர் பிளேல பவுல் பண்றாரு. பால் நல்ல ஸ்விங் வேரியேஷன்ல இருக்கு. பட் இருந்தாலும் மாத்திர எந்த மாதிரி பவுல் போட்டாலும் அடிப்பேன் அப்படிங்கிற மைண்ட்ல நின்று டாப் ஆர்ல பேட்டிங் பண்றாரு. சோ அதுல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த வெனுவோட ரெக்கார்ட்ஸை பார்க்கும்போது முகமது சிராஜுக்கு செகண்டா பவுல் பண்ணும்போது விக்கெட்டிங் ஆப்ஷன் வந்து இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும் பெரிய அளவுக்கு ஒரு விக்கெட்ஸ் நம்ம எதிர்பார்க்க முடியல. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா அன்எக்ஸ்பெக்டா வேணா 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம். ஒரு விக்கெட் கம்பல்சரி அப்படிங்கிறத விட்டு நம்ம எதிர்பார்க்க முடியும். சாய் கிஷோர் இந்த மேட்ச் டோட்டலி ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா வந்து இருப்பாருங்க. மினிமம் 3 ஓவர் வந்து பவுல் பண்றாரு. 2 விக்கெட் அப்படிங்கிறது எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. போத் இன்னிங்ஸ்லயுமே சாய் கிஷோருக்கு நீங்க ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ்ல கூட ஒரு பிளேயரா வந்து இருப்பாரு. ரபாடா ஓவர் ரொம்பவே அதிகமாகுதுங்க. எப்படி பந்து போட்டாலும் அடி பிரிச்சு எடுத்துடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ரபாடா உட்கார வச்சு வேற பிளேயர் கூட சேஞ்ச் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் தாட் இருக்கு. சோ ஏன் ரபாடா வந்தாடுறாரோ போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு விக்கெட் அப்படிங்கறத விட்டது நம்ம எதிர்பார்க்கணும். ரொம்பவே அடி வாங்கிறாரு பவுலிங்ல. பிரசித் கிருஷ்ணா லாஸ்ட் மேட்ச் அவருக்கும் விக்கெட்டிங் ஆப்ஷன் எதுவும் இல்ல. பட் இந்த மேட்ச் கண்டிப்பா 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பாரு. அங்கே பார்த்ததா சென்னையை பொறுத்த வரைக்கும் ஆயுஷ் மாத்ரே, டேவன் கான்வே 2 பேருமே இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. ஆயுஷ் மாத்ரே போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பாரு. ஸ்மால் லீக் அண்ட் கிராண்ட் லீக் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா ஆயுஷ் மாத்ரே பொறுத்த வரைக்கும் வெரி ஃபர்ஸ்ட் பால் வந்து அடிச்சுதான் ஆடுறாரு. அவர் சிங்கிள்ஸ் மேக் பண்ணுவோம், வெயிட் பண்ணி அடிப்போம் அப்படிங்கலாம் ஆடுறது இல்ல. வெரி ஃபர்ஸ்ட் பால் வந்து அடிச்சாடுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 15 பால் பிடிச்சிட்டாவே போதும் 35+ ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிடுறாரு. சோ அப்படி இருக்கும்போது அவர் வந்து நம்ம ரிஸ்க் எடுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஹிட்டிங் பவரோட இருக்க பிளேயர். சோ நம்ம போத் இன்னிங்ஸ்ல எப்ப கொடுத்தா ஆகணும். போத் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பிக். அடுத்த டேவன் கான்வே அப்படின்னு பார்த்தோம்னா டேவன் கான்வே பொறுத்த வரைக்கும் இந்த சீரீஸ் அவர் கை கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்ஜூரில இருந்து வந்தாரு. இந்த சீரீஸ் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரு அப்படின்னு எதிர்பார்த்தோம். இந்த சீரீஸ் டோட்டலி ஃபிளாப்பா தான் இருக்காரு. ஒரு மேட்ச் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் பெருசா அவர் வந்து ஸ்கோர்ஸ் வந்து கிடைக்கல. கொஞ்சம் டக்கு விக்கெட்ஸ் வந்து இழந்துட்டு இருக்காரு. இந்த மேட்ச் டேவன் கான்வே செகண்டா பேட் பண்றாருன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் பேட் நீங்க ஒரு 50 ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு 15+ இருந்து ஒரு 20+ ஸ்கோர் வரையும் அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் விட்டு நம்ம எதிர்பார்க்க முடியும். பெரிய அளவுக்கு ஸ்கோர்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியாது. உர்வில் பட்டேல் ஒரு நல்ல ஒரு விக்கெட் கீப்பர் அண்ட் பேட்டிங்லயும் நல்ல ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்க ஒரு பிளேயர் தான். லாஸ்ட் மேட்ச் தேவையில்லாத விக்கெட்டை வந்து இழந்துட்டு போறாரு. சோ இவரும் அதே மாதிரிதான் வெரி ஃபர்ஸ்ட் பால் வந்து அடிச்சு ஆடுவேன் அப்படிங்கிற மைண்ட்ல தான் ஆடுறாரு. ஒரு விக்கெட் விழுந்துருச்சு, ஒரு ஓவர் ஸ்டேபிளா நின்றுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடிச்சு ஆடுவோம் அப்படிங்கிற மைண்ட்ல ஆடிட்டாங்க பிளேயர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த டீம் தோக்கடிக்கிறதுக்கு ரொம்பவே சிரமம் தான். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான டீமை வந்து இப்ப கொண்டு வந்துட்டாங்க. சோ அப்படி இருக்க பர்ஃபார்மன்ஸ் பிளேயர் ஒரு விக்கெட் போயிடுச்சு அப்படின்னா அதை பத்தி கவலையப்படாம எடுத்தோடனே அடிச்சு ஆடுறது தான் கொஞ்சம் மைனஸ் வந்து அவங்களுக்கு இருக்கு. அது கொஞ்சம் ஸ்டேபிளா நின்று அவர் அடிக்க ஆரம்பிச்சார் அப்படின்னா உர்வில் பட்டேல் தாராளமா இந்த மேட்ச் 50+ ஸ்கோர் வரையும் அடிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த மைண்ட் அவருக்கு வரதே இல்லை. இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 இருந்து ஒரு 30+ ஸ்கோர் வரையும் அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து
எதிர்பார்க்கிறேன். ரவீந்திர ஜடேஜா, எனக்கு தெரிஞ்சு ஜடேஜாவை ஒன் டவுன் செகண்ட் டவுன் இறக்கிறதுக்கு பதிலா டுவெல் பிரேவிஸ் செகண்ட் டவுன் இறக்கலாம். ரொம்ப ஒரு குவாலிட்டியான பேட்ஸ்மேன், கடைசி வரை நின்று பிளே பண்றாரு. அவர் ஆடுல கண்டிப்பா மேட்சுக்கு மேட்ச் 50+ ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிடறாரு. ஆனா ஏன் அவர் வந்து ரொம்ப ரொம்ப பின்தங்கி வராங்க அப்படிங்கிறது தான் தெரியல. ஒரு விக்கெட் விழுந்தானே அஸ்வின் இறக்குறாங்க, அதுக்கப்புறம் ரவீந்திர ஜடேஜா, அதுக்கப்புறம் டுவெல் பிரேவிஸ் அப்படின்னு இறக்குறாங்க. ஸ்கோர்ஸை கொண்டு போகணும் அப்படிங்கிற பட்சத்தில் இருக்கும் போது டுவெல் பிரேவிஸே இறக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் ரவீந்திர ஜடேஜாவோ இல்ல டூபே இருக்க டோனி, சோ இந்த மாதிரி வந்துடுறாங்க, ஆள் பின்னாடி இருக்கு. அப்படி இருக்கும் போது டுவெல் பிரேவிஸ் ஒன் டவுன் அல்லது செகண்ட் டவுன் வந்தாரு அப்படின்னா கண்டிப்பா ஜிடிக்கு ஒரு நல்ல டஃப் கொடுக்கறதுக்கு ஒரு பெஸ்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. டுவெல் பிரேவிஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் 50+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ரவீந்திர ஜடேஜாக்கு இந்த வெனுல நல்ல ரெக்கார்ட்ஸ் வந்து இருக்கு. விக்கெட் டேக்கர்ஸும் பவுலராகவும் வந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு விக்கெட் அப்படிங்கிற எடுப்பாருன்னு எதிர்பார்க்கிறேன். ஏன்னா ஆப்பனன்ட் டீம்ல ரைட் ஹேண்டர்ஸ்னு பெருசா யாருமே இல்ல, ஃபுல் அண்ட் ஃபுல் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான் இருக்கு. சாரி, ஆப்பனன்ட் டீம்ல லெஃப்ட் ஹேண்டர்ஸ்னு ஒரே ஒரு பிளேயர் 2 பேர் சம்திங் தான் இருக்கிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட் ஹேண்டர்ஸ் தான். அப்படி இருக்கும்போது அதுல 100 ஸ்டார்டிங்ல நல்ல ஒரு ஹிட் வந்து கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் ஜடேஜா வரும்போது பெருசா விட்டு நம்ம விக்கெட் எதிர்பார்க்க முடியாது. ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாம். பேட்டிங்ல வந்து ஒரு 25+ ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். அதுல எனக்கு தெரிஞ்சு டுவெல் பிரேவிஸ் ஒன் டவுன் ஆர் செகண்ட் டவுன் வந்தாரு அப்படின்னா கண்டிப்பா ஒரு 50+ ஸ்கோர் தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். அப்படி இல்ல ஜிடி டஃப் கொடுத்துருவாங்க, டாப் ஆர்ல ஏர்ல விக்கெட் வந்துடும் அப்படின்னு டீம் மேக் பண்ணும்போது அதுல டுவெல் பிரேவிஸ்க்கு கண்டிப்பா ஒரு இம்பார்ட் கொடுத்து ட்ரை பண்ணுங்க. ஒன் ஆர் கிராண்ட் லீக்கு கேப்டன்ஷிப் ஒரு ஒர்த்தமான பிளேயரா வந்து இருப்பாரு. அஸ்வின், இந்த மேட்ச் அஸ்வினோட ஃபேண்டசி வேல்யூ கொஞ்சம் கம்மியா இருக்கிற வாய்ப்புகள் தான் இருக்கு. ஸ்பின்னர்ஸ் பெருசா யாருமே இல்ல, ஒரு விக்கெட் வேணா விட்டது நம்ம எதிர்பார்க்க. டூபே இப்ப வந்து அடிக்கிறாரு, ஸ்டார்ட் அப்ல இருந்து அடிக்க ஆரம்பிக்க மாட்டேங்கிறாரு. ஏன்னா போன சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஃபர்ஸ்ட் பால் வந்து அடிச்சு ஆயிட்டு இருந்தாரு. பட் இந்த சீரிஸ் டோட்டலாவே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கிறாரு. பேட்டிங் ஆடுற வர பட்சத்துல ஏன்னா டாப் ஆர்ல இந்த பிளேயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஏர்ல விக்கெட் இழந்துருவாங்க. ஜிடி செஞ்ச ரொம்ப ரொம்ப டஃப் கொடுத்து சென்னையை ரொம்பவே திணறடிச்சிருவாங்க நினைச்சு டீமை மேக் பண்ணா மட்டும் அதுல டூபே கன்சல்ட் பண்ணுங்க. இல்ல டூபே உங்களுக்கு தேவையே பட மாட்டாரு. மகேந்திர சிங் தோனி 50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணிக்கீங்க. ஏன் 50 ஆப்ஷன்னா ஜாஸ் பட்லர் டாப் ஆர்ல விக்கெட் கீப்பிங்ல இருக்காரு. ஜாஸ் பட்லரை கம்பேர் பண்ணும்போது டோனியோட டவுன் ரொம்ப ரொம்ப பின்தங்கி இருக்கனால அவர் பேட்டிங்ல வந்து ஒரு ஸ்கோர் அடிப்பாரு குஷிமாங்க. எனக்கு டாப் ஆர் இந்த மேட்ச் வந்து முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது டோனியை வந்து நீங்க ஒரு 10ல ஒரு டீம்ல வேணா இப்ப வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நூர் அகமது கண்டிப்பா இந்த வெனுல 3 விக்கெட் வரையும் எடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி நான் பர்டிகுலரா வந்து எதிர்பார்க்கிறேன். ஏன்னா இந்த வெனுல ஆல்ரெடி பவுல் பண்ணிருக்காரு, ஜிடிக்கோட பவுல் பண்ணிருக்காரு, ஜிடிக்கு எகேன்ஸ்டாவும் பவுல் பண்ணிருக்காரு. சோ அப்படி இருக்க பட்சத்துல கண்டிப்பா இந்த வெனுவோட தன்மை எப்படி பால் டேனும் கண்டிப்பா அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸ்பின்னர்ஸ்க்கு மதியம் நடக்கிற மேட்ச்ல கொஞ்சம் நல்ல அட்வான்டேஜ் இருக்கனால நூர் அகமது கண்டிப்பா ஒரு 3 விக்கெட் வரையும் எடுப்பாரு நான் பர்டிகுலர் எதிர்பார்க்கிறேன். ஆவரேஜா கண்டிப்பா 2 விக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பத்ரானா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படின்னா 2 விக்கெட், செகண்டா பவுல் பண்றாரு 1 விக்கெட் அப்படிங்கிறத இவற்றது நம்ம எதிர்பார்க்கலாம். கலீல் அகமது ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷனுங்க. இந்த மேட்ச் கண்டிப்பா கலீல் அகமதுக்கு நம்ம ஒரு 2 விக்கெட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஸ்டார்டிங் பவர் பிளேல ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். அன்சுல் கமோச் போத் இன்னிங்ஸ்லயுமே 1 விக்கெட் அப்படிங்கிறது தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். பர்டிகுலரா செகண்டா பவுல் பண்றாங்க அப்படின்னா 2 விக்கெட் அப்படிங்கிறத இவற்றது நம்ம எதிர்பார்க்கலாம். சோ அன்சுல் கமோச் ஒவ்வொரு மேட்சுமே சொல்றேன் கரெக்டா வந்து பவுல் பண்ணிடுறாரு. முக்கியமா தேவையான ஒரு விக்கெட்டை வந்து அவர் வந்து எடுத்து கொடுத்துறாரு. சோ மேட்சுக்கு மேட்ச் 1 விக்கெட் அப்படிங்கிறது கிடைச்சிருது. பர்டிகுலர் செகண்டா பவுல் பண்ணும்போது ஒரு அன்எக்ஸ்பெக்டா 2 விக்கெட் அப்படிங்கிறது அவர்கிட்ட நமக்கு கிடைக்குது. சோ அப்படி இருக்கும்போது அன்சுல் கமோச் செகண்டா பவுல் பண்றாங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ 2 டீமுக்கு பிளேயர்ஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் யார் யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டோம். இந்த மேட்ச் ஜிடிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்சா வந்து இருக்க போகுது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு மேட்ச் வந்து தோத்துட்டாங்க. சோ டாப் ஆர்ல இந்த 2 டீமுமே ஆர்சிபியா இருக்கட்டும் ஜிடியா இருக்கட்டும் குவாலிஃபயர் ஆயிட்டாங்க. ஆனா அவங்க தோத்தது போற எலிமினேட்டர் ஆன டீம் கிட்ட எலிமினேட்டர் ஆயிட்டா இதுக்கு மேல நம்மளுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க இஷ்டத்துக்கு அவங்க ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஹியூஜ் ஸ்கோர் கொண்டு போயிடுறாங்க. அப்படி இருக்கும்போது அதை சேஸ் பண்ணி வர டீம் ரொம்பவே சிரமப்படுறாங்க. சோ இந்த மேட்சும் அதே மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா எலிமினேட்டர் ஆன சென்னை நம்ம எலிமினேட்டர் ஆயிட்டோம், உங்களோட பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி அடிங்க, அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது ஃப்ரீடம் கொடுத்துருவாங்க. அந்த ஒரு டீமுக்கு ஒரு பேட்ஸ்மேன் ஃப்ரீடம் எந்த அளவுக்கு கிடைக்குதோ அந்த அளவுக்கு அவங்க ஹியூஜ் ஸ்கோரை கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஆனா ஜிடி ரொம்பவே குருசிடும் இந்த மேட்சை வின் பண்ணி அவரோட ரொம்ப பிரஷரை ஏத்திட்டு விளையாடுறதுனால எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் சென்னை ரொம்பவே டஃப் கொடுப்பாங்க. மோஸ்ட்லி சென்னை கூட வின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். உங்களோட கருத்து என்னவோ அதை வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்க. சோ இப்போ
ரெண்டு டீமுக்கு பிளே ஸ்டேஷன்ல ஸ்மால் லீக் ட்ரை பண்ண மாதிரி கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் யாரு கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துரும். எனக்கு தெரிஞ்சு ரவீந்திர ஜடேஜா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ரொம்ப பெஸ்டான பிளேயரா வந்திருப்பாரு. ஆயுஷ் மாத்திரையா கூட நீங்க ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக் ரொம்ப பெஸ்டான பிளேயரா வந்து இருப்பாரு. அதே கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது டோல் பிரேவிஸ் கண்டிப்பா ஒரு டீம்லயாச்சும் கேப்டன்ஷிப் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அந்த அளவுக்கு ஒரு ஆடிட்டிங் உள்ள ஒரு பிளேயரா வந்து இருக்காரு. 100 ஆகும்போது கூட நீங்க ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணும்போது. அதே ஜிடியை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக் ட்ரை பண்ணீங்கன்னா ஜாஸ் பட்லர் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ரொம்ப பெஸ்டான பிளேயரா வந்திருப்பாரு. இதுல சாய் சுதர்சன், சுமன் கில் ரெண்டு பேர்ல யாரை ட்ரை பண்றீங்களோ அவங்களுக்கு ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது. கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்க அப்படின்னா இந்த மேட்ச் ரஷித் கான் அல்லது சாய் கிஷோர் ரெண்டு பேர்ல யாருக்கு நீங்க இப்ப கொடுத்துருக்கீங்களோ அவங்களுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஷாருக் கான் அல்லது ரூதர் ஃபுட் இந்த ரெண்டு பேர்ல யாருக்கு இப்ப கொடுத்துருக்கீங்களோ அவங்களுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். சோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோல பத்தி கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.